மனோஜ் பாரதிராஜா. இன்னைக்கு அவர் வந்து நம்ம கூடலாம் இல்ல. அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ வந்து பல பேரால இன்னுமே நம்ப முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நானுமே அந்த நியூஸ கேட்கும்போது, "என்னது இவர் இறந்துட்டாரா?" அப்படின்னு பயங்கர ஷாக் ஆச்சுன்னு சொல்லலாம். ரீசென்ட் டைம்ஸ்ல சோஷியல் மீடியால இப்ப இருக்க 2கே கிட்ஸ்க்குலாம் மனோஜ் பாரதிராஜாவ "எங்கே அந்த வெண்ணிலா" வந்து சாங் ட்ரெண்ட் ஆனதுலயும், பாரதி ராஜாவோட பையன் தான் மனோஜ் பாரதிராஜா அப்படின்றது மாரி தான் தெரியும். ஆனா 90ஸ் கிட்ஸ், ஏர்லி 2கே கிட்ஸ்க்குலாம் வந்து அவரோட படங்கள் சில படங்கள்லாம் எவர்கிரீன் ஆல் டைம் ஃபேவரட் மூவிஸாவும், அந்த படங்கள்ல வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து அவ்ளோ ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய மனோஜ் பாரதிராஜா வந்து, பாரதி ராஜா சாரோட பையன் அப்படின்றத தாண்டி, அவருக்கு சினிமா மேல அவ்ளோ ஒரு ஆர்வம். நடிப்புலயுமே, டிரெக்ஷன்லயுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருந்தனால தான், அமெரிக்கால வந்து தியேட்டர் ஆர்ட்ஸ் வந்து படிச்சாரு. அதுக்கப்புறம் 1999ல அவரோட டெபியூ மூவியே தமிழ்ல குடுத்திருந்தாரு, தாஜ்மஹால். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல பிளாக் பஸ்டர் ஹிட்ன்னு சொல்லலாம். மணிரத்னம் அவரோட ஸ்கிரிப்ட்ல, பாரதி ராஜா சாரோட டைரக்ஷன்ல, ஏ.ஆர். ரஹ்மானோட மியூசிக்ல அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் பாரதி ராஜா அவர்களோட முதல் டெபியூ தமிழ் படமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு இம்பேக்ட்டோட கிரியேட் ஆச்சு. அந்த படத்துல வரக்கூடிய சீன்ஸ், பாடல்கள் எல்லாம் அந்த "சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால்" பாடல்லாம் இப்ப வரைக்குமே வந்து எல்லாருமே அவ்ளோ ரசிப்போம். அப்படி ஒரு ஹிட்ட குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து சமுத்திரம் இந்த மாரி படங்கள்லாம் 90ஸ், ஏர்லி 2கேஸ்லாம் வந்து பல தடவ பார்த்து, பார்த்து சலிக்காம பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு படங்களா இருந்திருக்கும். அந்த மாரி படங்கள்ல அவர் வந்து ஒரு பயங்கரமான நடிப்ப வந்து குடுத்திருப்பாரு. சமுத்திரம் படத்துல அந்த தம்பி கேரக்டர வந்து பண்ணதா இருக்கட்டும், பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு முரளி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து காசு கேட்பாரு. அந்த மாரி சில சில யுனிக்கான அவர் பண்ண சீன்ஸ் எல்லாமே மைண்ட்ல வந்து போகுற அளவுக்கு தான் அவரோட நடிப்புகள் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்டின்னா, அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் அந்த படத்துல தான் வந்து இந்த எங்கே வெண்ணிலா இந்த சாங் வந்து வந்திருக்கும். அந்த மாரி படங்கள பண்ணிட்டு, சில படங்கள் வந்து சொல்லிக்கிற மாரி ஒரு ஹிட் குடுக்கல அப்டின்னாலுமே, சாதுரியம் படத்தின் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கடைசி படமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக் எடுத்திருந்தாரு. அதுக்கு நடுவுல தான் வந்து அந்த சாதுரியம் படத்துல அவர் கூட பேரா பண்ணியிருந்த நந்தனா அவங்களே வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கேப்புக்கு அப்புறமா அகெயின் நம்ம பாரதி ராஜா சாரோட டைரக்ஷன்லயே அன்னக்கொடி அப்படின்ற படத்துல இந்த தடவ ஹீரோவா இல்லாம வில்லன் அவதாரம் எடுத்து ஒரு பயங்கரமான நடிப்ப வந்து அந்த படத்துல வந்து செம்ம வில்லனிஸ்டிக்கா வந்து பண்ணியிருப்பாரு மனோஜ் பாரதி ராஜா அவர்கள். நம்ம பாரதி ராஜா சார் வந்து தன்னோட பையன் அப்படின்ற மாரியெல்லாம் ஒரு இது இருந்தாலுமே, அவரையும் வில்லனா காட்டி அவரோட நடிப்போட இத வந்து வெளிக்கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லலாம் அந்த ஒரு படத்துல. அதுக்கப்புறம் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாநாடு படத்துல வந்து அந்த போலீஸ் கேரக்டர்ல ஒரு இம்பாக்ட் குடுத்திருப்பாரு. அ ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்ற ஒரு சீரிஸ்லயுமே வந்து கடைசியா நடிச்சிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி மனோஜ் பாரதி ராஜா அவர்களோட நீண்ட நாள் ஆசையா இருந்தது, அவர் வந்து டிரெக்ட் பண்ணணும். அவரோட டிரெக்ஷன்ல வந்து ஒரு படம் வெளியாகணும் அப்படின்றது. அந்த ஆசையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இப்ப சினிமால வந்து எப்பவுமே வந்து ஜாம்பவானா இருக்கக்கூடிய பாரதி ராஜா சார வச்சே அவர் முதல் டைரக்ட் பண்ண டெபியூ டைரக்ஷன்ல வெளியான மார்கழி திங்கள் படத்துல பாரதி ராஜா சார வச்சு எடுத்திருப்பாரு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலா எனக்கு சொல்லணும்னா, இங்க ஒரு ப்ரமோஷனுக்கு வந்திருந்தப்ப அவங்களோட மொத்த குடும்பமே வந்து ரொம்ப அழகா அந்த படத்த வெளிய பார்த்துட்டு வரும்போது, அவங்களோட கண்ல வந்து அவ்ளோ எமோஷன்ஸ் இருந்தது. பாரதி ராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பையனோட ஆசை நிறைவேறியிருக்கு. தன் பையனோட டைரக்ஷன்ல ஒரு படம் வெளியாயிருக்கு. அது இந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியா வந்து ஒரு வீடியோலாம் பேசியிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகான குடும்பமா இருந்திருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு ரொம்ப அழகா போயிட்டு இருந்த டைம்ல தான் வந்து மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதனால ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 25 நாள் வந்து அந்த ஹார்ட் சர்ஜரி நடந்து முடிஞ்சக்கப்புறம் தான் வீட்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த டைம்ல டியூஸ்டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா, எழுந்து கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி விழுந்தவரு, அதுக்கப்புறம் கண் முழிக்கவே இல்ல. அப்பதான் வந்து நம்மளால நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற ரொம்பவே அதிர்ச்சியான நியூஸ்ன்னு சொல்லலாம். இப்ப வரைக்கும் திரையுலகத்துல பல பேர் வந்து இத நம்பவே முடியல அப்படின்ற ஒரு வார்த்தைய தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து பாரதி ராஜா சாரோட பையன் அப்படின்றத தாண்டி அவருக்குள்ள நடிகனா, ஒரு டைரக்டரா, ஒரு நல்ல மனுஷனா வந்து அவர் வந்து
பல விஷயங்கள பண்ணியிருக்காரு. இது நெறைய ஃபெயிலியர்ஸ பார்த்து, சில சக்சஸ வந்து அவர் கண்ணு முன்னாடி வந்து இருந்தப்ப, அவர் நெறைய இன்டர்வியூஸ்ல ரொம்பவே எதார்த்தமான வாழ்வியல வந்து பேசியிருப்பாரு அப்படின்றத இப்ப நம்ம சோசியல் மீடியாஸ்ல நெறைய வீடியோஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனோஜ் பாரதிராஜா அவரோட இழப்பு அப்படின்றது கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய இழப்பா தான் இருக்கும். இதுல இன்னொரு எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ரஜினி சாரோட எந்திரன் படத்துல ரோபோ கேரக்டர் இருக்கும் இல்லையா? அந்த படத்துல ரோபோ கேரக்டர் அண்ட் நம்ம ரஜினி சாரோட கேரக்டர் அந்த 2 கேரக்டருமே ஸ்க்ரீன்ல வந்து ஒரே காம்பினேஷனா வரப்போ, அந்த ரோபோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டூப் பண்ணி அந்த ஒரு எதார்த்தமா வந்து ரொம்ப ஆப்ட்டா வந்து பண்ணியிருப்பாரு. நம்ம மனோஜ் பாரதிராஜா அவர்கள் தான் வந்து அந்த எந்திரன் படத்துல ரோபோவும், நம்ம ரஜினி சாரும் அந்த காம்பினேஷன் சீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடிச்சிருந்தாரு. ஐ மீன் டூப்பா இருந்தாரு அப்டின்ற நியூஸ் கேட்கும்போது, "ஓ! அப்படியா?" அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா, அந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூடயுமே நம்ம சினிமாக்காக நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் எதுவா இருந்தாலும், சின்ன சின்ன இதுவா இருந்தாலுமே வந்து சினிமாக்காக தன்னோட வாழ்க்கைய கிட்டத்தட்ட 25 வருஷம் சினிமா கரியரா வந்து வாழ்ந்திருக்காரு. கண்டிப்பா அவரோட இழப்பு அப்படின்றது அவர் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே வந்து ஒரு பெரிய இழப்பு தான். இன்னனோட் மீடியா சார்பா மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். அவரோட குடும்பத்துக்கும், அவரோட நண்பர்களுக்கும்.